வங்கதேசத்தில் ஹிந்து சமூகத்தை பாதுகாக்கவும் சர்வதேச தலையீடு ஏற்படுத்த வலியுறுத்தியும் இலங்கையில் உள்ள ஐநா அலுவலகத்தில் உலக ஹிந்து அமைப்புகளின் பேரவை கடிதம் வழங்கியுள்ளது. இலங்கையில் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் முன்பு அந்நாட்டு RSS மூத்த தலைவர் விஜயபாலன் தலைமையில் உலக ஹிந்து அமைப்புகளின் பேரவையைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள், சொத்துக்களை சூறையாடுதல் போன்ற சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்தும் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வாழும் இந்துக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வழங்க ஐநா சபை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் RSS மூத்த தலைவர் விஜயபாலன் வேண்டுகோள் விடுத்தார். ஐக்கிய நாட்டு சபை முன்னாள் இந்து சக்தியாக முதலாக இலங்கையிலே நாம் நாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜனநாயக விழுமியங்கள் எதுவும் இல்லாத நாட்டில் நமது இந்து சகோதரர்கள், நமது பௌத்த சகோதரர்கள், கிறிஸ்டின் சகோதரர்கள் படும் உயரத்தை நான் சொல்ல விரும்புகிறோம். வங்கதேசத்தில் அநீதி மற்றும் சவால்களை சந்திக்கும் இந்து சிறுபான்மை மக்களுடன் ஒற்றுமையாக நிற்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையால் மட்டுமே அவர்களை பாதுகாக்க முடியும் என RSS நிர்வாகிகள் தெரிவித்தனர். நாங்கள் இங்கே ஒன்று கூடியது வங்கதேசத்திலே சிறுபான்மையினத்துக்கு இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இஸ்லாமிய சிறு குழுக்களுக்கும் அங்கே இடைஞ்சல் நடக்கின்றது. மனித படுகொலைகள் நடைபெறுகின்றது. பெண்களை துயரத்துக்குள்ளே தள்ளுகின்றார்கள். சட்டவிரோத செயற்பாடுகள் நிறைய நடைபெறுகின்றது. நாங்கள் எங்களுக்கு வேண்டியது அவர்களுக்கு பாதுகாப்பு, ஐக்கிய நாட்டு சபை ஊடாக அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பாதுகாப்பை ஐக்கிய நாடு சபை தான் செய்ய முடியும். இந்து சக்தியாக ஒன்று கூடி பங்களாதேஷில் நடக்கும் அட்டூழியங்கள், எமது சமய தலைவர்கள், இந்து தலைவர்களை சிறையடைக்கிறது, மற்றது இந்து ஆலயங்களை உடைக்கிறது, மற்ற இந்துக்களுக்கான வன்முறை, கற்பழிப்பு, இதுகளை கண்டித்து ஐக்கிய நாடுகள் சபையில் தலைவர் இலங்கை பிரதிநிதிக்கு நாங்கள் ஒரு மனு கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம்.